என் மாமனார் என்னை குரல் கொடுத்து அழைத்தார். என் மாமனார் வீட்டில் அவர் மட்டுமேதான் இருந்தார். என் கணவர் அருண் திருமணமான அன்று இரவிலேயே சொல்லியிருந்தார். அப்பாவுக்கு கோபம் வரும், எதையும் மறுக்காதே, கோபத்தில் பைத்தியம் போல ஆகிவிடுவார் என்று. 3 நாட்களாக நானும் அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். எப்போது மாமனார் அருணை அழைத்தாலும் அவர் முகம் வெளிரி போகும். பதட்டத்துடன் உடனே அறையிலிருந்து வெளியே ஓடுவார். கணவரின் அந்த நிலையை பார்த்தால் என் இதயத்திலும் மாமனாருக்கு பயம் வந்துவிடும். கோபம் வந்தால் அவர் பேசாமலே இருப்பார். 4வது நாள் காலையில் அருண் என்னிடம் சொன்னார், இன்று வெளியே சுற்றி வரப் போகிறோம். நானும் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். அப்போது மாமனார் அருணை அழைத்தார். உடனே அவர் அறையிலிருந்து வெளியே சென்றார். வெளியே இருந்து மாமனாரின் கூச்சலும் கத்தலும் கேட்டன. திருமண கூத்து 3 நாட்கள் நடந்திருக்கு. உனக்கு தெரியுமா, நீ தொழிற்சாலையில் இல்லாததால் எவ்வளவு நஷ்டம். இன்று மீண்டும் சும்மா இருக்கிறாய். இப்பவே தொழிற்சாலைக்கு போ, எல்லா தொழிலாளர்களையும் கவனி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு கூப்பிட்டு, உன் திருமணத்தை நான் இதற்காக செய்தேன் என்று நினைக்கிறாயா? நீ உள்ளறையில் உட்கார்ந்து கொண்டிருக்க உன் மனைவியிடம் சொல், சமையலறையின் பொறுப்பை ஏற்கட்டும். இங்கே வேறு எந்த பெண்ணும் இல்லை, அவள் மனக்கு முரளை தாங்க என்றார். இதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. திருமணமாகி 4 நாட்கள் தானே ஆகியிருந்தது. இந்த 3 நாட்களும் நானே காலை உணவு தயாரித்துக் கொடுத்தேன். அதிலும் என் மாமனார் பல குறைகளை சொல்லியிருந்தார். ஆனால் அருண் என்னை அன்பாக புரிந்து கொண்டார். அப்பா சொல்வதை கவனிக்காதே என்றார். இன்று மாமனார் செய்த கூச்சலுக்கு பிறகு நான் பயந்து போனேன். அருண் அறைக்கு திரும்பிய போது முகம் மழுங்கியிருந்தது. மன்னிக்கவும், எனக்கு தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும் என்றார். நான் பரவாயில்லை, வேலைதான் முக்கியம், வெளியே பிறகு எப்போது வேண்டுமானாலும் போகலாம் என்றேன். அருண் தொழிற்சாலைக்கு சென்றார். நான் மனம் சோர்ந்து சமையலறையில் பாத்திரங்கள் கழுவ ஆரம்பித்தேன். திருமணம் முடிந்த 4வது நாளிலேயே சமைப்பதும் வீட்டு வேலைகள் எல்லாமும் செய்யும்படி ஆயிற்று. மாமனார் வேலைக்காரியையும் நிறுத்திவிட்டார். மருமகள் வீட்டிற்கு வந்துவிட்டால் சுத்தம் செய்வதும் அவள்தான் என்றார். முழு வீட்டையும் சுத்தம் செய்து சோர்வாகி நான் என் அறைக்கு சென்று ஓய்வெடுக்க ஆயத்தமானேன். அப்போது மாமனார் என்னை அழைத்தார். அவர் தனது அறையில் இருந்தார். நான் என்னை அழைத்த முந்தானை சேலையை நன்றாக போட்டுக்கொண்டு சென்றேன். ஆனால் பட்டு துணியாக இருந்ததால் சிறிது நழுவியது. நான், ஏன் அப்பா என்று கேட்டேன். அவர் என்னை தலைமுதல் கால் வரை கூர்ந்து பார்த்தார். பிறகு வறண்ட உதடுகளில் நாக்கை சுற்றி பால் குடிக்க வேண்டும் என்றார். இதை கேட்டு முதலில் என் முந்தானை சேலையை நினைத்தேன். என் மார்பிலிருந்து அது சரிந்திருந்தது. உடனே முந்தானை சரி செய்து அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மாமனாரின் செயல் எனக்கு விசித்திரமாக இருந்தது. மாமனார் தந்தையிடத்தில் இருப்பவர். ஒரு தந்தை தன் மகளை அவ்வாறு பார்க்க மாட்டார். நான் உடனே சமையலறைக்கு சென்றேன். என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. பிரிட்ஜை திறந்து பாலை ஒரு கிளாஸில் ஊற்றி முந்தானை சேலையை நன்றாக போட்டுக்கொண்டு மாமனார் அறைக்கு சென்றேன். பக்க மேசையில் கிளாஸை வைத்தேன். நான் வெளியேறுவதற்குள் மாமனார் சொன்னார், சிறிது நேரம் இங்கே உட்காரு, பேசலாம். வீட்டில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. நான் நெடுநாளாக தனியாக இருக்கிறேன், சலிப்பாக இருக்கிறது. இதை கேட்டு நான் குழப்பமடைந்தேன். மாமனார் அறையில் ஒரு படுக்கை, ஒரு அலமாரிதான் இருந்தது. உட்கார்வதற்கு தனி நாற்காலி இல்லை. எனவே படுக்கையின் விளிம்பில் உட்கார வேண்டியதாயிற்று. அவர் என்னுடன் இதும் அதுமாக பேசினார். ஆனால் பால் கிளாஸை எடுத்து வாயில் கொண்டு போனவுடன் உடனே வைத்துவிட்டார். இவ்வளவு குளிர்பால் நான் குடிக்க மாட்டேன், சூடான பால்தான் வேண்டும் என்றார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே அவரது பார்வை என் முகத்திலிருந்து என் முழு உடலையும் சுற்றி வந்தது. அவர் பார்வையில் இருந்தது தெரியாத ஒன்று. நான் குழப்பமடைய ஆரம்பித்தேன். என் கைகளில் வியர்வை வந்தது. முகத்தில் வியர்வை துளிகள் தெரிந்தன. போய் சூடாக்கி கொண்டு வா என்றார். நான் பால் கிளாஸை எடுத்து எழுந்தேன். 3 நாட்களாக என் மாமனார் கோபத்தோடுதான் பேசினார், அருண் வீட்டில் இருந்தபோது. ஆனால் இன்று அவர் குரல் மிக மெதுவாக இருந்தது. இவர்தான் அந்த மாமனாரா என்று கூட தெரியவில்லை. நான் பாலை ஒரு பானையில் ஊற்றி சிறிது சூடாக்கி மீண்டும் கிளாஸில் ஊற்றி மாமனாரிடம் கொண்டு சென்றேன். நான் கிளாஸை நீட்டியவுடன் கிளாஸுடன் என் கையையும் பற்றினார். என்னுடைய முழு உடலும் மின் அடிபட்டது போல் இருந்தது. நான் பதற்றத்துடன் கையை பின்னிழுக்க முயன்றேன். அவர் என் கையை விட்டுவிட்டார். நான் அறையிலிருந்து வெளியேற ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், வெளியே எங்கே போகிறாய்? இங்கே உட்காரு, என்னோடு பேசு. இந்த தனிமை பாம்பு என்னை இன்னும் கடிக்க ஆரம்பித்து விட்டது. இவ்வாறு சொல்லி அவர் ஒரு குளிர் பெருமூச்சு விட்டார். எனக்கு இன்னும் வித்தியாசமாக இருந்தது.
பிறகு அவர் சொன்னார், நீ திருமணத்தின் அடுத்த நாள் அணிந்திருந்த சிவப்பு நிற ஃபேன்சி உடை உனக்கு மிகவும் பொருந்தியிருந்தது. இன்று மாலை அதையே அணிந்து கொள். இதை கேட்டும் எனக்கு மோசமாக இருந்தது. இந்த கோரிக்கையை அருண் சொல்லியிருக்க வேண்டும், என் மாமனார் அல்ல. இப்போது என் மாமனார் ஒரு தினசரி நாடகத்தை ஆரம்பித்து விட்டார். அருண் தொழிற்சாலைக்கு சென்றதும் அவர் என்னை தனது அறைக்கு அழைப்பார். என்னை விசித்திரமாக பார்ப்பார். மீண்டும் வறண்ட உதடுகளில் நாக்கை சுற்றுவார். பிறகு சொல்வார், பால் குடிக்க வேண்டும். நான் பால் கொடுத்துவிட்டு வெளியேற முயன்றால் என் கையை பிடிப்பார். இங்கேயே உட்கார், பேசு என்று சொல்வார். நான் என்ன பேசுவது? வேலை இருப்பதாக சாக்கு சொல்லி வெளியேற முயன்றேன். சமைக்க வேண்டும், பாத்திரங்கள் கழுவ வேண்டும் என்று. உண்மையில் இது எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. என் மனம் அச்சமடைய ஆரம்பித்தது. அருணிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எப்படி சொல்வது? அவர்தான் தன் தந்தையிடம் நடுங்குகிறார். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. சரி அப்பா என்றுதான் சொல்வார். ஒரு நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என் மாமனார் திடீரென உள்ளே வந்தார். என்னை பின்னாலிருந்து பற்றினார். ஒரு தள்ளலில் என்னை மேஜையில் சார்த்தினார். பின்னாலிருந்து பிறகு என்னுடன் செய்த செயல், நான் எனது கரவத்தை காப்பாற்றி என் அறைக்கு சென்றேன். கதவை மூடி பூட்டினேன். படுக்கையில் உட்கார்ந்தேன். நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். என் முழு உடலும் நடுங்கியது. என் மாமனார் என்னுடன் அப்படி ஒரு செயல் செய்ய முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. எனது கண்களில் கண்ணீர் வந்தது. அருணிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் அந்த நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்யவில்லை. என்னை அறையில் அடைத்துக் கொண்டேன். பலமுறை மாமனார் கதவை தட்டினார். பசிக்கிறது, சாப்பாடு தா என்றார். ஆனால் நான் எதுவும் கொடுக்கவில்லை. நான் இருந்த இடத்தில் யாராவது இருந்தால் நான் செய்ததைத்தான் செய்திருப்பார்கள். இரவில் கதவு சத்தமாக தட்டப்பட்டது. அருண் இருந்தார். ரேவதி, கதவை திற. இது என்ன மரியாதை? ஏன் காலையிலிருந்து கதவை மூடிக்கொண்டு உள்ளே இருக்கிறாய் என்று கூவினார். அருணின் குரலை கேட்டு நான் கதவை திறந்தேன். கதவை திறந்ததும் இருவரும், தந்தை மற்றும் மகன், என்னை கோபத்துடன் பார்த்தனர். அவர் சொன்னார், உனக்கு கொஞ்சமோ மானமோ வெக்கமோ இல்லையா? என் அப்பா காலையிலிருந்து பசியோடு உட்கார்ந்திருக்கிறார். நீ அவருக்கு ரொட்டி கூட கொடுக்கவில்லை. அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. அவர் உடல்நிலை கெட்டால் பொறுப்பு யார்? நான் சொன்னேன், நான் அவருடைய பொறுப்பை ஏற்க முடியாது. நீங்கள் வேறு ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது. என் சொற்களை கேட்டு அருண் கோபத்தில் வெடித்தார். இது என்ன மரியாதை என்றார். பின்னால் இருந்து என் மாமனார் சொன்னார், பார்த்தாயா, இன்னும் ஒரு வாரம் கூட ஆகவில்லை. இவள் தன் நிறங்களை காட்ட ஆரம்பித்து விட்டாள். முதல் நாளிலேயே எனக்கு தெரியும். இந்த பெண்கள் திருமணத்திற்கு பிறகு இப்படித்தான் செய்வார்கள். பிரிந்து போகும் கனவுகளை முன்கூட்டியே கண்களில் வைத்துக் கொள்வார்கள். என் கணவர் சொன்னார், இன்று நீ இப்படி சொல்லிவிட்டாய் ரேவதி. இனிமேல் இப்படி சொன்னால் கையில் விவாகரத்து காகிதத்தை பிடித்து உன்னை வீட்டுக்கு அனுப்பி விடுவேன். இதை கேட்பதற்கு என் முகம் வெளிறியது. என் அப்பாவுக்கு ஏற்கனவே 6 மகள்கள். அவர் ஒரு நல்ல மனிதர். மிகவும் சிரமப்பட்டுத்தான் ஒவ்வொரு மகளுக்கும் தர்மம் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். என் அம்மா என்னை வீட்டுக்கு அனுப்பும் போது சொன்னார்கள், ஒருபோதும் சண்டை போட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து விடாதே. உன் கணவர் மற்றும் மாமனாரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேள். உன் வீட்டை கட்டிக்கொள்ள முயற்சி செய். ஆனால் என் மாமனார் விரும்பியதை நான் செய்ய முடியாது. அவரது செயல்களும் துணிச்சல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தன. அந்த நேரத்தில் அருண் எவ்வளவு கோபத்தில் இருந்தார் என்றால், நான் சொன்னால் நிச்சயமாக என்னை பொய்யன் என்று சொல்லியிருப்பார். நான் பதில் சொல்லவில்லை. போய் படுக்கையில் உட்கார்ந்தேன். என் மாமனார் சொன்னார், அருண், இவளுக்கு கடைசி முறையாக விஷயத்தை புரியவை. இவள் தலையை சரிசெய். இல்லையென்றால் நான் இவள் அம்மாவிடம் பேசுவேன். இவள் அப்பாவிடம் சொல்வேன். உன் மகளை கவனி. இவ்வாறு சொல்லி அவர் கோபத்துடன் அங்கிருந்து சென்றார். நான் ஒரு கோபம் நிறைந்த பார்வையை என் மாமனாரின் மீது வீசினேன். அருண் சொன்னார், என்ன பிரச்சனை உனக்கு? உன் தலையில் எத்தனை பேரின் சுமை இருக்கிறது? எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரே ஒரு தந்தைதான் இருக்கிறார். அம்மா இல்லை, சகோதரி சகோதரர் இல்லை. பெண்கள் இப்படித்தான் ஆசைப்படுவார்கள் தலையில் பொறுப்பு இல்லாமல் இருப்பதற்கு. நான் சொன்னேன், என் மாமியார் நாதன், தனார், அண்ணன், தங்க இருந்திருந்தால் நான் இந்த நிலைமையில் இருக்க மாட்டேன். என் வார்த்தைகளை கேட்டு அவர் என்னை கோபத்துடன் பார்த்தார். என்ன மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கிவிட்டாய் என் அப்பாவுக்கு? உன் தலையில் 2 நேரம் ரொட்டிதான் கொடுக்க வேண்டும். அதுவும் உனக்கு சுமையாக இருக்கிறதா? பார்த்துக்கொள். வீட்டில் சண்டையை வளர்க்காதே. தொழிற்சாலையிலிருந்து சோர்வாக வருகிறேன். வந்தவுடன் இதையெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு அமைதி வேண்டும். நான் அமைதி பெறவே திருமணம் செய்றேன். இந்த சண்டைகளை பார்க்க அல்ல. நான் சொன்னேன், அருண் இப்படி செய்.
உன் அப்பாவுக்கு திருமணம் செய்து வை. என் சொற்களை கேட்டதும் அருண் ஒரு சத்தமான அறை வைத்தார் என் முகத்தில். உனக்கு வெக்கமே இல்லையா இப்படி பேச? என் அப்பாவின் வயது திருமணத்திற்கு என்ன? என் அப்பாவின் 2 ரொட்டி கூட உனக்கு இவ்வளவு சுமையாகிவிட்டதா? சமைக்க கூட பாரமாகிறதா என்றார். நான் சொன்னேன், நீ என் வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்னார், இது என்ன வார்த்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும்? வித்தியாசமான வார்த்தை. என் அப்பாவுக்கு வயது 66. கல்லறையில் கால் வைத்திருக்கிறார். சர்க்கரை இரத்த அழுத்த நோயாளி. இந்த வயதில் என் அப்பா ஒரு பெண்ணின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நான் என்ன சொல்லுவது? அவருடைய அப்பாதான் மகனின் மனைவியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. நான் சொன்னேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் உங்கள் அப்பா மற்றும் அம்மா இருவரையும் கவனித்துக் கொள்கிறேன். என் வார்த்தைகளை கேட்டு அவர் விசித்திரமாக சிரித்தார். சொன்னார், என் அப்பாவின் 2 ரொட்டி கூட உன்னால் சமைக்க முடியவில்லை. நீ என் மாற்றாந்தாயை கவனித்துக் கொள்வாயா? பார், இந்த வீடு மற்றும் தொழிலெல்லாம் என் அப்பாவின் பெயரில் இருக்கிறது. யாராவது அவர் மனைவி என்ற நிலையில் வந்தால் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வார்கள். என்னையும் உன்னையும் தள்ளி வெளியேற்றி விடுவார்கள். அப்பாவின் கோபத்தை நீ நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறாய். கோபம் வந்தால் யாரையும் மதிக்க மாட்டார். நானும் அமைதியாக அப்பாவை கேட்கிறேன். இனிமேல் அப்பாவின் திருமணத்தை பற்றி பெயர் சொல்லாதே. இவ்வாறு சொல்லி அவர் அறையிலிருந்து வெளியே சென்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசனையில் ஆழ்ந்தேன். நான் என் மாமனாரின் இந்த செயல்களை தாங்க முடியாது. வீட்டை விட்டு வெளியேறுவது என்றால் என் வாழ்க்கையை நானே அழித்துக் கொள்வது. நாங்கள் பெண்கள் எவ்வளவு முடக்கப்பட்டவர்கள். எங்கள் வீட்டை கட்டிக்கொள்ள எவ்வளவு தாங்க வேண்டும். நான் விவாகரத்தை எடுத்துக்கொண்டால் மீண்டும் என் திருமணம் பற்றிய கேள்வி எழாது. நான் விவாகரத்து பெற்றால் என் சிறிய சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைக்க முடியாது. நான் வேதனையில் அழுதேன். துண்டால் முகத்தை துடைத்தேன். உடனே அருணின் குரல் வந்தது. ரேவதி, வெளியே வா, சீக்கிரம். காலை உணவு பரோட்டா செய்துதா. அப்பாவுக்கு வெளி உணவு ஜீரணமாகாது. நான் வெளியே சென்று காலை உணவு தயாரித்து அறைக்குள் வந்தேன். நான் அந்த நாள் முழுவதும் உணவு சாப்பிடவில்லை. ஆனால் அருண் ஒரு முறை கூட நீயும் பட்டினியாக இருப்பாய், சாப்பிடு என்று சொல்லவில்லை. ஆண்கள் பெண்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்களுக்கு தங்கள் வேலைதான் முக்கியம். அருணும் அப்படித்தான். அதன் பிறகு நான் என் வாயை மூடிக்கொண்டேன். அருண் தொழிற்சாலைக்கு சென்றதும் என் மாமனார் என்னை அழைக்க ஆரம்பித்தார். நான் பெரும் கட்டாயத்தில் முட்டாள்தனமாக அவர் அறைக்கு சென்றேன். என்னை பார்த்தவுடன் அவர் விசித்திரமாக சிரித்தார். நீ என்ன நினைத்தாய்? உன் அழகின் மாயை என் மகன் மீது பற்றி கொண்டிருக்கும். அவன் உனக்காக என்னை விட்டு விலகிவிடுவான். உன்னை ஒரு தனி வீட்டிற்கு அழைத்துச் செல்வான். உன் சிந்தனையை மாற்றிக்கொள். நான் அவன் சிறகுகளை நன்றாக கத்தரித்து வைத்திருக்கிறேன். அவன் விரும்பினாலும் எங்கும் போக முடியாது. நீயும் போக முடியாது. அதனால்தான் நான் எந்த பணக்கார குடும்ப பெண்ணையும் என் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. என் மகனை வீணாக்கி அழைத்து செல்லக்கூடாது என்று. அதனால்தான் உன்னை அழைத்து வந்தேன். உன் அப்பாவின் நிலைமை அப்படி இல்லை என்று எனக்கு தெரியும். உன் வீட்டை அமைத்த பிறகு மீண்டும் உன்னை தன் வீட்டில் வைத்திருக்க முடியாது. அல்லது தனி வீடு வாங்கி தர முடியாது. இப்போது நீ உன் வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் சொல்வதைத்தான் செய்வாய். நான் மிகவும் குழப்பமடைந்தேன். அவர் சொன்னார், போ, எனக்கு சூடான பால் கொண்டு வா. இந்த வார்த்தைகள் என்னுள் தீயை பற்ற வைத்தன. என்னை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. இந்த அசிங்கமான மரியாதை இல்லாத வாழ்க்கையை நான் தாங்க முடியவில்லை. நான் இப்போது இதைத்தான் செய்தேன். உணவு தயாரித்து மாமனார் அறைக்கு கொண்டு போய் வைத்துவிட்டு உடனே வெளியே வந்து விடுவேன். அவர் அருகில் உட்கார மாட்டேன், பேச மாட்டேன். பெரும்பாலான நேரத்தை என் அறையில் கழித்தேன். ஒரு நாள் அது எல்லை மீறியது. என் மாமனார் அருணின் மரியாதையை கூட கவனிக்கவில்லை. இரவு உணவு சாப்பிடும்போது நான் மாமனார் கூறியபடி பிரியாணி செய்திருந்தேன். பிரியாணி மிகவும் நன்றாக இருந்தது. உணவு சாப்பிடும்போது அவர் சொன்னார், இன்று மருமகள் என் மனதை மகிழ்வித்து விட்டார். மிகவும் ருசியான உணவு செய்திருக்கிறாள். அருண் இதை கேட்டு சிரித்தார். என்னை பெருமிதமான பார்வையால் பார்த்தார். ஆனால் எனக்கு கொஞ்சமும் சந்தோஷம் இல்லை. பிறகு என் மாமனார் ஜேபியிலிருந்து 4000 ரூபாயை எடுத்து என்னை நோக்கி நீட்டினார். இதை வைத்துக்கொள், உன் பரிசு என்றார். ஆனால் நான் மறுத்தேன். நான் என் கடமையை செய்கிறேன். இது எனக்கு தேவையில்லை என்றேன். என் மறுப்பை கேட்டு அருண் என்னை உற்று பார்த்தார். அப்பா தன் மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறார், மறுக்காதே, வைத்துக்கொள் என்றார். விரும்பாத விருப்பத்துடன் நான் 4000 ரூபாயை வாங்கிக் கொண்டேன். நான் பாத்திரங்களை எடுக்க ஆரம்பித்தேன். நான் எழுந்ததும் என் மாமனாரும் எழுந்தார்.
என்னை நோக்கி வந்து என்னை தன் கழுத்தில் அணைத்துக் கொண்டார். என் நெற்றியில் முத்தமிட்டார். நான் கல்லறை படிமம் போல் ஆகிவிட்டேன். அவர் சொன்னார், நீ மாறி வரும் நடத்தைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியே இருந்தால் விரைவில் என் இதயத்தில் இடம் பிடித்துக் கொள்வாய். இவ்வாறு சொல்லி அவர் தனது அறைக்குச் சென்றார். நான் அருணை பார்த்தேன். அவர் முகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. நான் சொன்னேன், அப்பாவுக்கு இது என்ன மாதிரி? நான் அவருடைய சொந்த மகள் அல்ல. அவர் என்னிடம் தூரம் வைத்து பேச வேண்டும். என்னை தன் மார்பில் அணைக்க என்ன உரிமை இருக்கிறது? கடவுள் கூட ஒரு வயதுக்கு பிறகு தந்தை மகள் தாய்மகன் இடையே தூரம் வைக்க சொல்கிறார். என் வார்த்தைகளைக் கேட்டு அருண் வெடித்தார். நீ இவ்வளவு சிறிய மனம் படைத்தவள் என்று நான் நினைக்கவே இல்லை. என் அப்பா உன்னை தன் மகள் என்று நினைக்கிறார். என்ன நடந்துவிட்டது? அவர் உனக்கு கொஞ்சம் தொட்டு உன் தலையில் அன்பாகச் செய்தார். வித்தியாசமான பெண்ணே, அப்பாவின் இதயத்தில் இடம் பிடிப்பதற்கு பதிலாக நீ ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாய். அவர் மெதுவான குரலில் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். சொன்னார், நன்றி சொல்லு அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. இல்லையென்றால் பெரிய சிக்கல் வந்திருக்கும். அவர் என் மீது விரலை நீட்டி எச்சரிக்கை விடுத்தார். நான் உனக்கு கடைசி முறையாக விளக்குகிறேன் ரேவதி. அப்பாவிடம் உன் நடத்தையை சரியாக வைத்துக்கொள். நான் அழ ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், அருண், என் பொறுமையின் எல்லை முடிந்துவிட்டது. இப்படிச் செய், எனக்கு விஷம் கொண்டு வந்து தா, அல்லது உன் அப்பாவுக்கு திருமணம் செய்து வை. இவ்வாறு சொல்லி நான் அறைக்குள் சென்றேன். சிறிது நேரம் கழித்து வெளியே கதவு மணி அடிக்கப்பட்டது. பிறகு வெளியே சத்தம் கேட்டது. நான் அறையிலிருந்து வெளியே வந்தேன். எனக்கு ஒரு மைத்துனர் இருப்பது தெரிய வந்தது. அவர் சவுதி அரேபியாவில் கல்வி கற்றுக்கொண்டு சென்றவர். இப்போது திரும்பி வந்திருந்தார். அவரும் தன் மனைவியுடன் வந்திருந்தார். என் மைத்துனர் கமலேஷ் அங்கேயே திருமணம் செய்து கொண்டார். என் மாமனார் அதற்கு கோபமாக இருந்தார். அதனால் அவரை வீட்டிற்கு வர அனுமதிக்கவில்லை. அருணுக்கு ஒரு சகோதரர் இருப்பது கூட எங்களுக்கு தெரியாது. நான் அவர்கள் இருவரையும் கணவன் மனைவி பார்த்து ஆச்சரியமடைந்தேன். என் மாமனார் இன்னும் கோபத்தில் நின்று கொண்டிருந்தார். நீ சுயமாக திருமணம் செய்து கொண்டால் பிறகு இங்கே ஏன் திரும்பி வருகிறாய்? அங்கேயே இரு என்றார். அவர் கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்டார். பிறகு அருணும் சொன்னார், அப்பா, கோபத்தை விடுங்கள். நடந்தது நடந்துவிட்டது. கமலேஷை கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். இப்போது என் மைத்துனியும் வந்துவிட்டார். மிகவும் அழகான மெல்லிய பெண். நான் நன்றி சொன்னேன். இப்போது வீட்டில் நான் தனியாக இல்லை. என் மைத்துனி ஜெயா மிகவும் மகிழ்ச்சியான பேச்சுமுள்ள பெண். என்னுடன் கலந்து கொண்டார். கமலேஷ் அருணுடன் தொழிற்சாலைக்கு செல்ல ஆரம்பித்தார். என் மாமனாரின் கவனம் இப்போது என்னை விட்டு மைத்துனியின் மீது சென்றது. ஒரு இரவு உணவு சாப்பிடும்போது அவர் சொன்னார், இனிமேல் என் எல்லா வேலைகளையும் சிறிய மருமகள் செய்வாள். அவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். சரி அப்பா, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் என்றார். கமலேஷும் சிரித்தார். ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் என் மைத்துனி ஜெயா மாமனார் அறையிலிருந்து வெளியே வந்தபோது மிகவும் பதட்டமாக இருந்தார். தன் முகத்தின் வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தார். அவர் எந்த வேதனையில் இருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. சமையலறைக்கு சென்று அமைதியாக பாத்திரங்கள் கழுவ ஆரம்பித்தார். நான் கேட்டேன், என்ன நடந்தது? அவர் சொன்னார், எனக்கு அப்பாவின் பழக்கங்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. விசித்திரமான பார்வையில் பார்க்கிறார். சில சமயங்களில் கைப்பிடிப்பார். சில சமயங்களில் திடீரென்று கட்டி அணைப்பார். சில சமயங்களில் விசித்திரமான பேச்சு பேசுவார். அதை கேட்டு என் காதுகள் சிவக்கும். நான் கமலேஷிடம் சொல்வேன் என்றேன். அவர் சொன்னார், அவர் அப்பா மிகவும் நல்லவர் என்று. ஆனால் இவர் என்னை அருகில் கொண்டுவர முயற்சிக்கிறார். இது எனக்கு பிடிக்கவில்லை. நான் சொன்னேன், இந்த 2 சகோதரர்களும் தங்கள் அப்பாவின் வார்த்தையை ஒருபோதும் மீற மாட்டார்கள். நானும் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அருண் என் வார்த்தையை ஒருபோதும் கேட்கவில்லை. அவர் சொன்னார், ஆனால் நான் கமலேஷிடம் தெளிவாகச் சொல்வேன். அப்பா, இந்த நடத்தையை தொடர்ந்தால் நான் அவரிடம் சொல்வேன், தனி வீடு எடு. மீண்டும் அதே சண்டை தொடங்கியது. அது எனக்கும் அருணுக்கும் இடையே நடந்தது போலவே. கமலேஷ் சொன்னார், நான் உன்னுடன் 2 வருடங்கள் வெளிநாட்டில் தனியாக வாழ்ந்திருக்கிறேன். இப்போது நீ என் வீட்டிற்கு வந்தாய். 4 நாட்கள் அப்பாவுக்கு ரொட்டி சமைத்து கொடுக்க வேண்டியிருந்ததே. நீ ஒரு புதிய நாடகத்தை ஆரம்பித்து விட்டாய். அதே வாதம் நடந்தது. ஜெயா விவாகரத்து கோர ஆரம்பித்தார். அந்த இரவு அருண் அறைக்குள் வந்தபோது மிகவும் அமைதியாக இருந்தார். நான் சொன்னேன், அருண், இப்போதும் நீங்கள் சொல்வீர்கள் நான் தான் தவறு செய்தேன் என்று. அப்பாவிடம் எனக்கு இருந்த புகார் அதேதான் இன்று ஜெயாவுக்கும் உள்ளது. இதன் அர்த்தம் எங்காவது அப்பாவும் தவறு செய்கிறார். நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன். அவர்களுக்கு ஒரு மனைவி தேவை.
அவர்களுக்கு வயது 66 ஆக இருக்கலாம். உங்கள் அம்மா இறந்த சில வருடங்களுக்கு பிறகே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். அப்போது அவர் நம்மை உண்மையிலேயே மகள்கள் என்று நினைத்திருப்பார். என் வார்த்தைகள் இப்போது அருணின் மனதில் பட்டிருக்கலாம். ஒருமுறை அவர் அப்பாவிடம் 2வது திருமணத்தை பற்றி கேட்டபோது முதலில் அவர் கோபமடைந்தார். இந்த வயதில் நான் திருமணம் செய்து கொள்வேனா? உங்கள் மனம் பிறந்து விட்டதா என்றார். அருண் சொன்னார், ஒரு விதவை பெண் இருக்கிறாள். நீங்கள் ஆதரவு தந்தால் இதில் தவறு எதுவும் இல்லை. அந்த பெண்ணும் 40 வரை 50 வயதிருக்கும். சகோதரர்களின் கருணையில் கஷ்டமான வாழ்க்கையை நடத்துகிறார். முதலில் அப்பா மறுத்தார். ஆனால் பிறகு 2-4 நாட்களுக்கு பிறகு தானாகவே சொன்னார், சரி, நான் அவளை மணந்து கொள்கிறேன். சில நாட்களில் என் மாமனாருக்கு திருமணம் நடந்தேறியது. இதன் விளைவாக வீட்டின் சூழ்நிலை பெரிதும் மேம்பட்டது. அருண் இப்போது என்னிடம் சொன்னார், நீ சரியாக சொன்னாய். அப்பாவுக்கு ஒரு மனைவி தேவைப்பட்டது. என் புதிய மாமியார் மாமனாரை மிகவும் கவனித்துக் கொண்டார். இப்போது என் மாமனாரின் பார்வை எங்கள் மீது அதிகமாக இல்லை. நமது சமூகத்தில் இந்த விஷயம் மிகவும் பொதுவாகிவிட்டது. அப்பாவின் வயது அதிகமானால் பிள்ளைகள் அவர்களுக்கு 2வது திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள். இதன் விளைவாக வரவிருக்கும் மருமகள்கள் இது போன்ற சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நானும் ஜெயாவும் சந்தித்தது போல. நண்பர்களே, இந்த கதை நிச்சயம் உங்கள் மனதை சற்றே கணக்கச் செய்திருக்கும் என்று நம்புகிறேன். ரேவதி மற்றும் ஜெயா சந்தித்தது வெறும் கதை மட்டுமல்ல, பல வீடுகளில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடக்கும் கசப்பான உண்மை. குறைந்தபட்சம் நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி நடக்கிறது. தனிமை என்பது மனிதனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் என்பதற்கு இந்த கதையே ஒரு சாட்சி. அதே சமயம் வயதான காலத்தில் பெற்றோருக்கு மறுமணம் செய்து வைப்பது தவறு அல்லது அவமானம் என்று நினைக்கும் சமூகத்திற்கு இந்த கதை ஒரு பாடம். ஒரு பெண்ணின் பாதுகாப்பை விட கரவம் முக்கியமில்லை என்பதை அருண் தாமதமாகவே புரிந்து கொண்டார். இந்த கதையில் ரேவதி எடுத்த முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு மருமகளாக அல்லது மகனாக நீங்கள் என்ன முடிவு எடுப்பீர்கள்? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரேவதிக்கும் ஜெயாவுக்கும் நடந்த இந்த அநீதிக்கு கடைசியில் கிடைத்த தீர்வு சரியானதுதானே நண்பர்களே? பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்காத கணவர்கள் இருக்கும் வரை பல ரேவதிகள் அழுது கொண்டுதான் இருப்பார்கள். அப்பாவுக்கு மறுமணம் செய்து வைத்ததன் மூலம் அந்த குடும்பம் சிதறாமல் காப்பாற்றப்பட்டது. இந்த கதை உங்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. என் மாமனார் என்னை குரல் கொடுத்து அல்லது ஆரம்பத்திலேயே அவர் ரேவதியை அவர் மட்டுமே தான் இருந்தார். என் கணவர் அருண் திருமணமான அன்று இரவிலேயே சொல்லியிருந்தார், அப்பாவுக்கு கோபம் வரும், எதையும் மறுக்காதே, கோபத்தில் பைத்தியம் போல ஆகிவிடுவார் என்று. 3 நாட்களாக நானும் அதைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். எப்போது மாமனார் அருணை அழைத்தாலும் அவர் முகம் வெளிரி போகும். பதட்டத்துடன் உடனே அறையிலிருந்து வெளியே ஓடுவார். கணவரின் அந்த நிலையை பார்த்தால் என் இதயத்திலும் மாமனாருக்கு பயம் வந்துவிடும். கோபம் வந்தால் அவர் பேசாமலே இருப்பார். 4வது நாள் காலையில் அருண் என்னிடம் சொன்னார், இன்று வெளியே சுற்றி வரப் போகிறோம். நானும் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். அப்போது மாமனார் அருணை அழைத்தார். உடனே அவர் அறையிலிருந்து வெளியே சென்றார். வெளியே இருந்து மாமனாரின் கூச்சலும் கத்தலும் கேட்டன. திருமண கூத்து 3 நாட்கள் நடந்திருக்கு. உனக்கு தெரியுமா, நீ தொழிற்சாலையில் இல்லாததால் எவ்வளவு நஷ்டம். இன்று மீண்டும் சும்மா இருக்கிறாய். இப்பவே தொழிற்சாலைக்கு போ, எல்லா தொழிலாளர்களையும் கவனி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு கூப்பிட்டு, உன் திருமணத்தை நான் இதற்காக செய்தேன் என்று நினைக்கிறாயா? நீ உள்ளறையில் உட்கார்ந்து கொண்டிருக்க உன் மனைவியிடம் சொல், சமையலறையின் பொறுப்பை ஏற்கட்டும். இங்கே வேறு எந்த பெண்ணும் இல்லை. அவள் மனக்கு முரளை தாங்க என்றார். இதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. திருமணமாகி 4 நாட்கள் தானே ஆகியிருந்தது. இந்த 3 நாட்களும் நானே காலை உணவு தயாரித்துக் கொடுத்தேன். அதிலும் என் மாமனார் பல குறைகளை சொல்லியிருந்தார். ஆனால் அருண் என்னை அன்பாக புரிந்து கொண்டார். அப்பா சொல்வதை கவனிக்காதே என்றார். இன்று மாமனார் செய்த கூச்சலுக்கு பிறகு நான் பயந்து போனேன். அருண் அறைக்கு திரும்பிய போது முகம் மழுங்கியிருந்தது. மன்னிக்கவும், எனக்கு தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும் என்றார். நான் பரவாயில்லை, வேலைதான் முக்கியம், வெளியே பிறகு எப்போது வேண்டுமானாலும் போகலாம் என்றேன். அருண் தொழிற்சாலைக்கு சென்றார். நான் மனம் சோர்ந்து சமையலறையில் பாத்திரங்கள் கழுவ ஆரம்பித்தேன். திருமணம் முடிந்த 4வது நாளிலேயே சமைப்பதும் வீட்டு வேலைகள் எல்லாமும் செய்யும்படி ஆயிற்று. மாமனார் வேலைக்காரியையும் நிறுத்திவிட்டார். மருமகள் வீட்டிற்கு வந்துவிட்டால் சுத்தம் செய்வதும் அவள்தான் என்றார்.
முழு வீட்டையும் சுத்தம் செய்து சோர்வாகி நான் என் அறைக்கு சென்று ஓய்வெடுக்க ஆயத்தமானேன். அப்போது மாமனார் என்னை அழைத்தார். அவர் தனது அறையில் இருந்தார். நான் என்னை அழைத்த முந்தானை சேலையை நன்றாக போட்டுக்கொண்டு சென்றேன். ஆனால் பட்டு துணியாக இருந்ததால் சிறிது நழுவியது. நான் ஏன் அப்பா என்று கேட்டேன். அவர் என்னை தலைமுதல் கால் வரை கூர்ந்து பார்த்தார். பிறகு வறண்ட உதடுகளில் நாக்கை சுற்றி பால் குடிக்க வேண்டும் என்றார். இதை கேட்டு முதலில் என் முந்தானை சேலையை நினைத்தேன். என் மார்பிலிருந்து அது சரிந்திருந்தது. உடனே முந்தானை சரி செய்து அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் மாமனாரின் செயல் எனக்கு விசித்திரமாக இருந்தது. மாமனார் தந்தையிடத்தில் இருப்பவர். ஒரு தந்தை தன் மகளை அவ்வாறு பார்க்க மாட்டார். நான் உடனே சமையலறைக்கு சென்றேன். என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. பிரிட்ஜை திறந்து பாலை ஒரு கிளாஸில் ஊற்றி முந்தானை சேலையை நன்றாக போட்டுக்கொண்டு மாமனார் அறைக்கு சென்றேன். பக்க மேசையில் கிளாஸை வைத்தேன். நான் வெளியேறுவதற்குள் மாமனார் சொன்னார், சிறிது நேரம் இங்கே உட்காரு, பேசலாம். வீட்டில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. நான் நெடுநாளாக தனியாக இருக்கிறேன். சலிப்பாக இருக்கிறது. இதை கேட்டு நான் குழப்பமடைந்தேன். மாமனார் அறையில் ஒரு படுக்கை, ஒரு அலமாரிதான் இருந்தது. உட்கார்வதற்கு தனி நாற்காலி இல்லை. எனவே படுக்கையின் விளிம்பில் உட்கார வேண்டியதாயிற்று. அவர் என்னுடன் இதும் அதுமாக பேசினார். ஆனால் பால் கிளாஸை எடுத்து வாயில் கொண்டு போனவுடன் உடனே வைத்துவிட்டார். இவ்வளவு குளிர்பால் நான் குடிக்க மாட்டேன், சூடான பால்தான் வேண்டும் என்றார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே அவரது பார்வை என் முகத்திலிருந்து என் முழு உடலையும் சுற்றி வந்தது. அவர் பார்வையில் இருந்தது தெரியாத ஒன்று. நான் குழப்பமடைய ஆரம்பித்தேன். என் கைகளில் வியர்வை வந்தது. முகத்தில் வியர்வை துளிகள் தெரிந்தன. போய் சூடாக்கி கொண்டு வா என்றார். நான் பால் கிளாஸை எடுத்து எழுந்தேன். 3 நாட்களாக என் மாமனார் கோபத்தோடுதான் பேசினார், அருண் வீட்டில் இருந்தபோது. ஆனால் இன்று அவர் குரல் மிக மெதுவாக இருந்தது. இவர்தான் அந்த மாமனாரா என்று கூட தெரியவில்லை. நான் பாலை ஒரு பானையில் ஊற்றி சிறிது சூடாக்கி மீண்டும் கிளாஸில் ஊற்றி மாமனாரிடம் கொண்டு சென்றேன். நான் கிளாஸை நீட்டியவுடன் கிளாஸுடன் என் கையையும் பற்றினார். என்னுடைய முழு உடலும் மின் அடிபட்டது போல் இருந்தது. நான் பதற்றத்துடன் கையை பின்னிழுக்க முயன்றேன். அவர் என் கையை விட்டுவிட்டார். நான் அறையிலிருந்து வெளியேற ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், வெளியே எங்கே போகிறாய்? இங்கே உட்காரு, என்னோடு பேசு. இந்த தனிமை பாம்பு என்னை இன்னும் கடிக்க ஆரம்பித்து விட்டது. இவ்வாறு சொல்லி அவர் ஒரு குளிர் பெருமூச்சு விட்டார். எனக்கு இன்னும் வித்தியாசமாக இருந்தது. பிறகு அவர் சொன்னார், நீ திருமணத்தின் அடுத்த நாள் அணிந்திருந்த சிவப்பு நிற ஃபேன்சி உடை உனக்கு மிகவும் பொருந்தியிருந்தது. இன்று மாலை அதையே அணிந்து கொள். இதை கேட்டும் எனக்கு மோசமாக இருந்தது. இந்த கோரிக்கையை அருண் சொல்லியிருக்க வேண்டும், என் மாமனார் அல்ல. இப்போது என் மாமனார் ஒரு தினசரி நாடகத்தை ஆரம்பித்து விட்டார். அருண் தொழிற்சாலைக்கு சென்றதும் அவர் என்னை தனது அறைக்கு அழைப்பார். என்னை விசித்திரமாக பார்ப்பார். மீண்டும் வறண்ட உதடுகளில் நாக்கை சுற்றுவார். பிறகு சொல்வார், பால் குடிக்க வேண்டும். நான் பால் கொடுத்துவிட்டு வெளியேற முயன்றால் என் கையை பிடிப்பார். இங்கேயே உட்கார், பேசு என்று சொல்வார். நான் என்ன பேசுவது? வேலை இருப்பதாக சாக்கு சொல்லி வெளியேற முயன்றேன். சமைக்க வேண்டும், பாத்திரங்கள் கழுவ வேண்டும் என்று. உண்மையில் இது எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. என் மனம் அச்சமடைய ஆரம்பித்தது. அருணிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எப்படி சொல்வது? அவர்தான் தன் தந்தையிடம் நடுங்குகிறார். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. சரி அப்பா என்றுதான் சொல்வார். ஒரு நாள் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என் மாமனார் திடீரென உள்ளே வந்தார். என்னை பின்னாலிருந்து பற்றினார். ஒரு தள்ளலில் என்னை மேஜையில் சார்த்தினார். பின்னாலிருந்து பிறகு என்னுடன் செய்த செயல். நான் எனது கரவத்தை காப்பாற்றி என் அறைக்கு சென்றேன். கதவை மூடி பூட்டினேன். படுக்கையில் உட்கார்ந்தேன். நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். என் முழு உடலும் நடுங்கியது. என் மாமனார் என்னுடன் அப்படி ஒரு செயல் செய்ய முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. எனது கண்களில் கண்ணீர் வந்தது. அருணிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் அந்த நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்யவில்லை. என்னை அறையில் அடைத்துக் கொண்டேன். பலமுறை மாமனார் கதவை தட்டினார். பசிக்கிறது, சாப்பாடுதா என்றார். ஆனால் நான் எதுவும் கொடுக்கவில்லை. நான் இருந்த இடத்தில் யாராவது இருந்தால் நான் செய்ததைத்தான் செய்திருப்பார்கள். இரவில் கதவு சத்தமாக தட்டப்பட்டது. அருண் இருந்தார். ரேவதி, கதவை திற. இது என்ன மரியாதை? ஏன் காலையிலிருந்து கதவை மூடிக்கொண்டு உள்ளே இருக்கிறாய் என்று கூவினார். அருணின் குரலை கேட்டு நான் கதவை திறந்தேன். கதவை திறந்ததும் இருவரும், தந்தை மற்றும் மகன், என்னை கோபத்துடன் பார்த்தனர். அவர் சொன்னார், உனக்கு கொஞ்சமோ மானமோ வெக்கமோ இல்லையா? என் அப்பா காலையிலிருந்து பசியோடு உட்கார்ந்திருக்கிறார்.
நீ அவருக்கு ரொட்டி கூட கொடுக்கவில்லை. அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. அவர் உடல்நிலை கெட்டால் பொறுப்பு யார்? நான் சொன்னேன், நான் அவருடைய பொறுப்பை ஏற்க முடியாது. நீங்கள் வேறு ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது. என் சொற்களை கேட்டு அருண் கோபத்தில் வெடித்தார். இது என்ன மரியாதை என்றார். பின்னால் இருந்து என் மாமனார் சொன்னார், பார்த்தாயா, இன்னும் 1 வாரம் கூட ஆகவில்லை, இவள் தன் நிறங்களை காட்ட ஆரம்பித்து விட்டாள். முதல் நாளிலேயே எனக்கு தெரியும், இந்த பெண்கள் திருமணத்திற்கு பிறகு இப்படித்தான் செய்வார்கள். பிரிந்து போகும் கனவுகளை முன்கூட்டியே கண்களில் வைத்துக் கொள்வார்கள். என் கணவர் சொன்னார், இன்று நீ இப்படி சொல்லிவிட்டாய் ரேவதி. இனிமேல் இப்படி சொன்னால் கையில் விவாகரத்து காகிதத்தை பிடித்து உன்னை வீட்டுக்கு அனுப்பி விடுவேன். இதை கேட்பதற்கு என் முகம் வெளிரியது. என் அப்பாவுக்கு ஏற்கனவே 6 மகள்கள். அவர் ஒரு நல்ல மனிதர். மிகவும் சிரமப்பட்டுத்தான் ஒவ்வொரு மகளுக்கும் தர்மம் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். என் அம்மா என்னை வீட்டுக்கு அனுப்பும்போது சொன்னார்கள், ஒருபோதும் சண்டை போட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து விடாதே. உன் கணவர் மற்றும் மாமனாரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேள். உன் வீட்டை கட்டிக்கொள்ள முயற்சி செய். ஆனால் என் மாமனார் விரும்பியதை நான் செய்ய முடியாது. அவரது செயல்களும் துணிச்சல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தன. அந்த நேரத்தில் அருண் எவ்வளவு கோபத்தில் இருந்தார் என்றால், நான் சொன்னால் நிச்சயமாக என்னை பொய்யன் என்று சொல்லியிருப்பார். நான் பதில் சொல்லவில்லை. போய் படுக்கையில் உட்கார்ந்தேன். என் மாமனார் சொன்னார், அருண், இவளுக்கு கடைசி முறையாக விஷயத்தை புரியவை. இவள் தலையை சரிசெய். இல்லையென்றால் நான் இவள் அம்மாவிடம் பேசுவேன். இவள் அப்பாவிடம் சொல்வேன். உன் மகளை கவனி. இவ்வாறு சொல்லி அவர் கோபத்துடன் அங்கிருந்து சென்றார். நான் ஒரு கோபம் நிறைந்த பார்வையை என் மாமனாரின் மீது வீசினேன். அருண் சொன்னார், என்ன பிரச்சனை உனக்கு? உன் தலையில் எத்தனை பேரின் சுமை இருக்கிறது? எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரே ஒரு தந்தைதான் இருக்கிறார். அம்மா இல்லை, சகோதரி சகோதரர் இல்லை. பெண்கள் இப்படித்தான் ஆசைப்படுவார்கள். தலையில் பொறுப்பு இல்லாமல் இருப்பது